வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன நடக்கும்? டிங் டிங். உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வீட பழைய காலத்து வீடா மாத்தணும். என்ன ஹட்டோரி, உன்னால முடியுமா சொல்லு. ஏன் முடியாது? என்னால நிச்சயமா செய்ய முடியும்பா. ஆனா எதுக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வராரு, அதனால தான் அப்படி கேட்டேன் ஹட்டோரி. அப்ப உங்க பழைய டீச்சர் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வராங்க, அதுக்காக நம்ம வீட்டை மாத்தி அமைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு வீடு எப்பவுமே பழமை மாறாம இருந்தாதான் பிடிக்கும். அப்படி இருந்தாதான் போவாரு. ஏன்னா அவருக்கு நாட்டுப்பாட்டு ரொம்ப அதிகம். கெனிச்சி, நம்ம நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேசபக்தி ரொம்ப முக்கியம்பா. டிங் டிங். கரெக்டா சொன்ன ஹட்டோரி. இந்த வீடை எப்படியாவது பழைய மாடலுக்கு மாத்திடு, ஓகேவா? டிங் டிங். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹட்டோரி நிஞ்சா டெக்னிக் ரீமாடலிங் ரூம். டிங் 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 டிங். Ding 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 ding. ஹபாடா, இப்ப அப்பாவை கூப்பிட்டு இதை காட்டணும். ஆஹா, ஓஹோ ஹட்டோரி, வீடு அற்புதமா மாத்திட்டியே. நான் எதிர்பார்த்ததை விட இந்த வீடு ரொம்ப பழமையான வீடா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹட்டோரி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க சாருக்கும் இது பிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, வந்து பேசுங்க. ஹலோ, அப்படிங்களா? இதோ வந்தேன், நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் திடீர்னு ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொல்றாங்க. நான் தான் போய் சரி பண்ணி ஆகணுமா? நான் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்குள்ள சார் வந்தானா கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன எங்க அவரு எப்படி இருப்பாருன்னு கூட நீங்க சொல்லவே இல்லையங்க. நீங்க வேற அவரை பார்த்ததே இல்ல. சரி சரி, அவர் பாக்குறதுக்கு ரொம்ப வயசானவரா இருப்பாரு. தும்முனாருன்னா ஒட்டுமொத்த ஊரே அதிரும். ஆமா. கெனிச்சி, போய் யாருன்னு பாருப்போ. ஓகே, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. சார் உள்ள வாங்க. வாங்க சார். எங்க வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்க சார், வாங்க. உள்ள வந்துட்டேனே, அப்புறம் என்ன? சார் ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்துட்டாரு, சீக்கிரம். யார் வந்துட்டாருன்னு சொல்ற கெனிச்சி? அப்பாவோட டீச்சர் தான்ப்பா வந்துட்டாரு. என்ன சொல்ற கெனிச்சி? மாஸ்டர் வந்துட்டாரா? ஆனா அவர் அப்பா சொன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. பாக்க டிஃபரெண்டா இருக்காரு. தும்பல வச்சு பாக்கும்போது இது அவர்தான் தோணுது எனக்கு. ஹலோ சார், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள வாங்க. அவரும் சீக்கிரமா வந்துருவாரு சார். ஏதோ முக்கியமான வேலைன்னு ஆபீஸ்க்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள வாங்க. ஓகே, உள்ள போலாம் வாங்க. இதான் எங்களோட லிவிங் ரூம். வாங்க சார், உங்களை எங்க வீட்டுக்கு வரவேற்கிறோம். எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் சார். ஓஹோ, வீடா? இத பார்த்தா யாராவது வீடுன்னு சொல்லுவாங்களா? மியூசியம் மாதிரி இருக்கு. மியூசியம் மாதிரி இருக்கா? ஆமா, மியூசியம் சொல்லாம பின்ன வேற என்னன்னு சொல்லுவாங்க? எந்த செவுத்த பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி கலரை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? டிங் டிங். அப்படின்னா உங்களுக்கு எங்க வீடு பிடிக்கலையா சார்? ஆமா ஆமா, இந்த வீடு பழைய காலத்து வீடு மாதிரியே இருக்கு. இப்ப எல்லாருமே மாடர்ன் கல்ச்சர்ல மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கீங்க. அம்மா, சார் இந்த வீடு பிடிக்கலங்கறாரு. இப்ப என்ன பண்றது? அப்ப ஒண்ணு பண்ணலாம். ஏற்கனவே இருந்த மாதிரி நம்ம வீட்டை மாத்திடலாம். அது கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். என்ன வந்தவங்களை கவனிக்காம அங்க புலம்பிட்டு இருக்கீங்க? மன்னிக்கணும் சார், ஒரு 5 நிமிஷம் நீங்க வெளியில இருங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் பாருங்க. டிங் 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 டிங். Ninja technique of remodeling the house. Ding ding ding. Ding 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 ding. சார், உங்க விருப்பப்படியே இந்த வீட்டை நான் மாத்திருக்கேன். இப்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்ப பரவாயில்ல. முதல்ல விட பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. ஆஹா, உங்க Dress என்ன ஒரு வித்தியாசமா இருக்கே. ஆமா, நீ முகத்துல என்ன போட்டுக்கிட்டு இருக்க? முகமுடி போட்டுட்டு இருக்கியா? ஆமா சார், இது எங்களோட நிஞ்சா Dress. நாங்க இப்படிதான் Dress பண்ணிப்போம். சகிக்கல, கன்றாவியா இருக்கு, பார்க்கவே முடியல. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் ஒரு நிஞ்சா. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். ஹட்டோரி, நீயா இப்படி வெக்கப்படுற? சரி வா, உள்ள போலாம். வேற வழியே இல்ல போல இருக்கே. இப்படி பார்த்தா என் முகம் பாக்குற மாதிரி இல்லையா என்ன?
சரி முகத்தை மாத்தி பாப்போம். என்னது என் முகத்தை என்னாலயே பார்க்க முடியல? டிங் 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 டிங். படு கேவலமா இருக்கு, எனக்கு வேணாம்பா. எல்லாத்த விட இதுவே பரவாயில்ல. டிங் டிங் ஏய் ஹட்டோரி ஏன் ஒளிச்சிட்டு இருக்க வா. டிங் டிங். அட உள்ள வாப்பா, டான்ஸ் பண்ணலாம் வா, ஜாலியா இருக்கும். நான் வரமாட்டேன், வா, என்னால ஹட்டோரி. முடியாது, நான் வரமாட்டேன். ஓகே டான்ஸ் ஆடலாம். மன்னிச்சிருங்க சார், எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. ஹே, என்ன சொன்ன சாரா? என்ன சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பேரை வச்சு கூப்பிடு, புரிஞ்சுதா? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சரி, நான் உனக்கு இப்ப டான்ஸ் சொல்லி தரேன். நான் சொல்ற மாதிரியே பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 1 2 1 2 3 4 இதுக்குதான் அப்பவே எனக்கு டான்ஸ் வராதுன்னு இந்த சொன்னேன். டான்ஸ் இப்படி பண்ண கூடாது. உனக்கு வேற ஒரு டான்ஸ் சொல்லி தரேன். என்னது வேற ஒரு டான்ஸா? இந்த டான்ஸ்க்கே இப்படி சிரிச்சிட்டீங்க, போதும் போதும். அட இவன் என்ன பழைய காலத்து ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவனை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்றது? என்ன பாரு ஹட்டோரி. இந்த டான்ஸ் ஒண்ணு மட்டும் எனக்கு சுத்தமா வராது சார். ஆனா இதை தவிர வேற என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை செஞ்சு காட்டுறேன். டான்ஸ் வரலன்னா பரவாயில்ல. சரி, ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங்கா? நமக்கு சுத்தமா வராது. சரி பரவாயில்ல விடு. விண்ட் சர்ஃபிங் வருமா? விண்ட் சர்ஃபிங்கா? இதுக்கு முன்னாடி நான் விண்ட் சர்ஃபிங்ல பண்ணதில்ல சார், அதனால அது எனக்கு வருமா வராதான்னு கூட என்னால சொல்ல முடியாது. டிங் டிங். ஏய், என்ன சொல்ற? இதுவும் பண்ண முடியாது. அப்ப உன்னால என்னதான் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிஞ்சா டெக்னிக் ஒண்ணுதான். அதை வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னாலும் பண்றேன். இது பாருங்க, இந்த குச்சியை வச்சு சண்டை போட சொன்னீங்கன்னா சண்டை போடுவேன். கொம்பு சண்டையா? சரி, நீ கொம்பு சண்டை போடு, நான் டான்ஸ் ஆடுறேன். என்ன? சரி, உங்க இஷ்டப்படியே செய்யலாம் சார். டிங் டிங். சரி, இந்த கொம்பை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நிஞ்சாவா டான்ஸா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, மியூசிக்கை இப்ப ஆன் பண்ணு. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக்கா? உங்க மியூசிக்கு என் குச்சி எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பாருங்க. போ போ, கீழே போ. என்னது? என்ன முடியலையா? அதான் டான்சரோட மகிமை. என்னால முடியாதுன்னு எப்ப சொன்ன? இதோ இப்ப பாருங்க. இந்த பெண்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஹட்டோரி சூப்பர். ஏதோ ப்ரூக்ல பண்ணிட்டேன். சரி, இன்னொரு தடவை நான் பண்ற மாதிரியே பண்ணு பாப்போம். முதுகு போச்சே, வலிக்குது. என்ன ஆச்சு சாருக்கு? முதுகெலும்பு உடைஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. சார் வந்துருப்பாரு. சாரி சார். சார் இங்க இருக்கீங்க. இன்னும் அந்த அடாவடித்தனம் உன்னை விட்டு போகவே இல்லைன்னு சொல்லு. அது வந்து சார் உங்களை பக்கத்தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கேன். ஆமா சார், இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து வீடு பக்கம் தான். வாங்கலாம், அப்படியே உடனே வீட்டுக்கே போயிடலாம். என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல நிஞ்சாஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். போய் பார்த்தாதான் தெரியும் நீ சொல்றதுல எவ்வளவு உண்மை. ஆச்சு. சார், உங்க முதுகுல பிடிச்சு சுளுக்க நான் எடுத்துட்டேன். இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா, இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆஹா, நல்ல வேலை, அவர் வரதுக்குள்ள உங்க முதுகுல பிடிச்ச சுளுக்க நாங்க எப்படியோ எடுத்துட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். என்னது சாரா? அப்படின்னா நானு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். நான் பாருங்க. என்னது, நீங்க இந்த அட்ரஸ்க்கு போடுமா? அப்பயே எங்க வீட்டுக்கு வந்தீங்க? அப்படின்னா நீங்க எங்க அப்பாவோட டீச்சர் கிடையாதா? என்னது, நானே டீச்சரா? நான் எத்தனை தடவை சொன்னேன் நான் ஒரு சூப்பர் டான்சர்னு. என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னோட பேரு சைக்கோ. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. வாங்க வாங்க சார், இதுதான் நம்ம வீடு. நான் வீட்டுக்கு ஏய், நான் தான் உள்ள. இப்போ வெளியே வரேன். பாய். வந்துட்டேன். யாருன்னு தெரியலையே. என்னப்பா, என்னாச்சு உனக்கு? எந்திரி. நீ சொன்னதுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சம்பந்தமே இல்லையப்பா. அதனாலதான் வீட்டுக்கு யாராவது வந்தா முதல்ல யாரு என்னன்னு விசாரிக்கணும். டிங் டிங்.